எத்தனை நாளா நான் வெயிட் பண்ணேன். லாஸ்டா ஒரு டிராயிங்க்கு தான் நீ கிஸ் பண்ண ஒத்துக்குவேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி 1000 டிராயிங்க வரைஞ்சிருப்பேனே. அப்பப்ப கொடுத்து ஜமாய்ச்சிருப்பேனே. 3 வருஷம் வேஸ்டா போச்சு. ஆசைதான். என்ன அப்படி பாக்குற? இல்ல, ஃபர்ஸ்டா லவ் ப்ரப்போஸ் பண்றப்போ அந்த மொமெண்ட்டை போட்டோ எடுக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. இந்த மொமெண்ட்டையும் போட்டோ எடுக்கலாமேன்னு யோசிச்சேன். லூசு, அது லைஃப்ல ஒரு வாட்டி தான் வரும். இது அப்படியா? நீ இன்னைக்கு செம ஃபார்ம்ல இருக்கியே. ஒரே ஒரு டிராயிங்ல என்ன அந்த அளவுக்கு நீ அசத்திட்ட. ஏன்னா நீ வரைஞ்சது நம்ம லைஃப் டைம் மெமரி. நீ இன்னைக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. சரி, இப்போ ஓன் டர்ன். நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ண? ம் ம் எங்க காணோம்? ஏய், நீ வெக்கலாம், அப்புறம் பட்டுக்கலாம். கம் ஆன். இரு, சத்தம் போடாத. ஐயோ, யாருன்னு தெரியலையே. சரி, நான் போய் பாக்குறேன். யாரா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது, அப்புறம் தான் மத்ததெல்லாம். ஹே மகா, நீதானா? இவங்க 2 பேரும் தனியா இருக்காங்களா? அது தெரியாம நம்ம வேற கதவை தட்டிட்டோமே. இப்ப என்ன பண்றது? செம்ம என்ட்ரி. சொல்லு மகா, என்ன வேணும்? அது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாக்கா? டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணல. டிஸ்டர்ப் இல்லன்னு சொல்ல முடியாது. திரு, கரெக்டா தானே சொன்ன? செம்ம டைமிங்ல வந்திருக்கால. என்ன சொல்றா இவ? பதட்டமா வேற சொல்றா. என்னன்னு புரியலையே. என்ன வேணும் மகா? அது டீ குடிக்க வேணுமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். டீ தானே? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. டீ வேணுமா திரு? மகா, மகா. வரேன் தாத்தா. தாத்தா கூப்பிடுறாங்க, நான் வரேன். மகா ஏன் வந்தா? என்ன சைகை பண்ணா? ஏன் அவ்வளவு டென்ஷனா இருந்தா? ஒண்ணுமே புரியலையே. இல்லம்மா, நான் எதுக்கு சொல்றேன்னா, மகா, என்னம்மா வாசல்ல நிக்க சொன்ன? நீ என்ன மாடிக்கு போயிட்ட? இல்ல, அவர் அப்பவே டீ வேணும்னு கேட்டாரு. உன்னை கூப்பிட்டு மகானி டீ போட்டு கொடுன்னு சொன்னானா அவன்? இப்ப பாரு, அவங்களே சுத்தி சுத்தி வர. போ, அதெல்லாம் என் பொண்ணு போட்டு கொடுப்பா. இப்போ பைரவ அண்ணன் வந்து என்ன பார்த்துட்டா எனக்கு வசமா மாட்டிக்க போறோம். பேசாம மயில் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லி பைரவ அண்ணனை கூட்டிட்டு வர சொல்லலாமா? சொல்லு மகா. அண்ணன்,
ரொம்ப அவசரம். கொஞ்சம் உடனே நம்ம வீட்டு வாசலுக்கு வாங்கண்ணே. என்ன விஷயமா? ஏன் அவசரமா வர சொல்ற? அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லைண்ணே. உடனே வாங்க. மகா, யார்கிட்டமா பேசிக்கிட்டு இருக்க? ஆ, மயில அண்ணன் கிட்ட. என்ன விஷயம்? இல்ல, நான் அவசரமா மார்க்கெட்டுக்கு போகணும். அவரை வாசல்ல நிப்பாட்டிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போலான்னு பார்த்தேன். சரியா போச்சு. அவன் அப்பவே கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிட்டாமா. அவன் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன பொண்ணுமா நீ போய் வாசல்ல நின்னு அவரை கூட்டிக்கிட்டு வா. ம்? அண்ணன், ஆமா மகா, நான் மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கேன். இதோ பக்கத்துல வந்துட்டேன். என்ன விஷயம் மகா? ஐயோ, இத முதல்லயே சொல்லக்கூடாதா அண்ணன்? எங்கம்மா என்ன சொல்ல விட்ட? ஆமா, எதுக்காக மகா என்ன அவ்வளோ அவசரமா வர சொன்ன? ஐயோ, எப்படி சொல்றதுன்னே தெரியலண்ணே. நல்லூர்ல இருந்து எங்க பைரவ அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருன்னு. அவர் ஏமா நம்ம வீட்டுக்கு வரணும்? ஆமா, முதல்ல அவருக்கு நம்ம வீடு எங்க இருக்குன்னே தெரியாதே. அப்புறம் நீ இங்க இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அதுதானே தலை விதிங்கிறது. காஞ்சிபுரத்துல திவ்யாக்கா கல்யாணத்துக்கு பட்டு புடவை ஆர்டர் பண்றதுக்காக பிரபாகர் சார் கரெக்டா எங்க அண்ணன் வேலை பார்க்குற கடையில தான் ஆர்டர் கொடுத்திருக்காராம். சாம்பிள் காமிக்கிறதுக்காக அண்ணன் இங்க வந்துட்டு இருக்காரு. ஐயோ, இது என்னம்மா இப்படி ஒரு பிரச்சனை? அச்சோ, திரு வேற வீட்ல இருக்கானேம்மா, எப்படிம்மா அதை சமாளிக்க போற? ஷோ, தெரியல என்ன. இன்னைக்கு என்னவோ ஒன்னு பெருசா நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. சரி, நான் வைக்கிறேன். அப்பாடா, இப்போதைக்கு இவர் போட்டோவை பார்க்க மாட்டாரு. ஆனா இவர் கிளம்பி போற வரைக்கும் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என் தங்கச்சிங்க, அவளையும் சென்னையில தான் கட்டி கொடுத்துருக்கோம். ஓ, அவ தான் ஃபோன் பண்ணா. ம், என்ன சார் அப்செட்ல இருக்கீங்களா? என்னங்க, திவ்யா வர சொல்லுங்க. கல்யாண புடவை அவ பார்க்க வேணாமா? இந்தாங்க. திவ்யா, திவ்யா, ஆ? திவ்யா கொஞ்சம் கீழே வாமா. அப்பா தானே கூப்பிடுறாரு. சாம்பிள் புடவை கொண்டு வந்திருக்காங்கம்மா. திருவையும் கூட்டு வா. நீங்க 2 பேரும் பார்த்து செலக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். சரிப்பா, தோ வரோம். திரு, நம்ம மேரேஜுக்கு சாம்பிள் சாரீஸ் காட்ட வந்திருக்காங்களா? நீ வா போலாம். இரு, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு போலாம். சரி, ஓகே. அத காட்டுங்க. அம்பிகா எங்கம்மா? அவளும் பார்க்க வேண்டாமா? அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரொட்டீன் செக்கப்காக போயிருக்காங்கப்பா.